நானா பீடி சிகரெட் விற்றோம்னா இல்லை அது ஒயின் ஷாப் வச்சு பார் வச்சு நடத்துகிறோன்னா என்ன பண்ண எது மக்கள் விரோதம் என்பது புரிஞ்சுக்கணும். அதில் வந்து மக்கள் விரோதம் என்பது ஒன்று. இப்போ நீங்கள் போய் மாமல்லபுரத்தில் போய் கேளுங்க. நான் வரவே தரல, நீங்கள் போய் ஒவ்வொருத்தர் வீட்டாக போய் கேளுங்க. சத்யா யாருன்ட்டு. எங்கள் புள்ளப்பா அப்படின்வாங்க, எங்கள் அண்ணன்வான், என் தம்பின்வான், என் நண்பன் அப்படின்வான். யாரோ ஒரே ஒருத்தர் என் மேலே நீங்கள் வந்து இவர் தப்பானவர்னு சொல்லுங்கள். கருத்தியல் ரீதியாக முரண்பட்டால் நான் என்னை வந்து அவங்க தாங்கள் பெறாத பிள்ளையாக வச்சுருப்பாங்க. இந்த ஊரில் இருக்கிற அத்தனை சமூக மக்களையும் போய் கேளு யார் மல்லை சத்யான்ட்டு. மல்லை சத்யா மாமல்லபுரத்தில் வாழ்வுரிமை காவலர்னு வச்சுருப்பாங்க. மல்லை சத்யா வந்து கடல் மலையின் காவலன்னு அவங்க சொல்கிறாங்க. நான் அது பெருமைக்காக சொல்ல. துரை வந்து கேட்கணும். ஊரை சுற்றாமல் சும்மா உங்களை சுற்றி நிற்கிறவங்க சொல்லதெல்லாம் கேட்டுட்டு சொல்லின்னு இருக்காதீங்க. வந்து கேளுங்க. நீ பிள்ளையார் மாதிரி அப்பா அம்மாவை சுற்றிட்டு முதன்மை செயலர் ஆகிட்டு உடனே வந்து 2 வருஷத்துலேயே எம்பி ஆகிட்டு அந்த கொக்கு தள்ளியில் பணம் வச்சா மாதிரி உனக்கு ஒன்றுமே புரியாமல் ஆடினுங்க இருக்கிற. நான் 32 மாடியை வந்து படிக்கட்டில் ஏறி வந்து வந்தவன். நீ 32 மாடிக்கு ஹெலிகாப்டர் வந்து இறங்கினவன். உனக்கு எனக்குமான வித்தியாசம் இதுதான். அதில் முதல்ல அரசியல் படி மக்கள் விரோதம்னா என்ன அப்படின்றது புரிஞ்சுக்க. மக்கள் விரோதம்னா நான் சொன்ன இது மாதிரிலாம் பண்ணால் தான் தப்பு. நான் போய் இந்த ஊரில் என்னுடைய பொது வாழ்க்கை யாருன்னா களங்கப்படுத்தினான்னு கேளுங்க.